ஹாய் அண்ட் வெல்கம் டு சினிமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வெப் சீரிஸ் இன்ஸ்பெக்டர் ரிஷி. அமேசான் பிரைம்ல இந்த வெப் சீரிஸ் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் வந்து நவீன் சந்திரா வந்து ஹீரோ பண்ணியிருக்காப்ல. இந்த படத்துக்கு வந்து இன்ஸ்பெக்டர் ரிஷி அப்படின்னு பேர் வச்சதான் வந்து ஒரு மாதிரி தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஏதாவது ஒரு ஹீரோ பேர் வைக்கிறாங்கன்னா அவங்க கேரக்டர் என்ன, அவங்க லைஃப் டைம் எப்படி, அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது, அவங்க எப்படி போய் என்ன ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தான் ஹீரோ பேர் வைப்பாங்க. இந்த வெப் சீரிஸ் வந்து அந்த மாதிரியான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஹீரோ பற்றி கண்டுக்க மாட்டாங்க, அவன் கேட்டுக்கிட்டு போனா அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி தான் விட்டுருப்பாங்க. ஏதோ பேருக்கு ஒரு எபிசோடு ஹீரோவாக வச்சிருப்பாங்க. மற்றபடி இதெல்லாம் வந்து ஒரு சம்பவம் நடக்குது, அதை பேஸ் பண்ணி தான் கதை போகும். இதுக்கு எதுக்கு இப்படி பேர் வச்சாங்க அப்படின்னு தெரியல. இதுக்கு ஆக்சுவலாக வனரட்சி அப்படின்னு ஒரு டைட்டில் அழகாக வந்த வெப் சீரிஸ்ல நிறையா இருக்கு. அதவே தூக்கி வச்சிருந்துருக்கலாம் ஐடியா இல்லாத பசங்க. சரி, கதைக்கு வரும். இந்த வெப் சீரிஸோட கதை என்ன அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டோம்னா, தேன்காடு அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு ஏரியா இருக்கு. அந்த மலைப்பிரதேசத்தில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா திடீர்னு தொடர்ந்து கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது. கொலை எப்படி நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்னு எந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லையும் தெரிய மாட்டேங்குது. திடீர்னு கொலை நடந்தால் அவங்க மேலே வந்து திடீர்னு எல்லாம் கூறு கட்டுது பூச்சிங்கெல்லாம். இதெல்லாம் எப்படி நடக்குது, ஏன் நடக்குதுன்னு யாருக்கும் தெரியல. அப்போ இந்த கேஸை சால்வ் பண்ண வந்து ஹீரோ வர சொல்கிறாங்க. ஹீரோ வந்து 3 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணி இந்த கேஸை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறாப்புல. அப்போ தான் வந்து ஊர்க்காரங்களாம் ஒரு பொருளை எழுப்புறாங்க. இந்த மாதிரி வனரட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உபதேவதை இருக்குது, அதுதான் வந்து எல்லாத்தையும் கொள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்ததாகவும் வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. அது வந்து ஹீரோ காதுக்கு வந்து வருது. ஹீரோ வந்து ஆனால் அதை எதையும் நம்ப மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் நம்புற மாதிரி எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் அவாய்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா, வனரட்சிங்கிறது யாரு, இந்த கொலையெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்க வெப் சீரிஸ் தான் இந்த இன்ஸ்பெக்டர் ரிஷி. இந்த வெப் சீரிஸ் வந்து பார்த்துக்கிட்டோம்னா அது ஒரு 10 எபிசோடுக்கு எடுத்து தள்ளியிருக்காங்க. 10 எபிசோட்ல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் 3-4 எபிசோட்ல வந்து ஓகே ஏதோ நடக்க போகுது, யாரையும் ஏதோ போட்டு தள்ளுறாங்க, ஆஹா எவனோ வரப்போறான், என்ன பண்ண போறான் தெரியல அடுத்த கட்டத்தில் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. இவர் இன்வெஸ்டிகேட் பண்ணாரு, என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணி என்னத்தை கண்டுபிடிக்க போறோம், அடுத்து யாருக்கு அப்படிங்கிற மாதிரி போச்சு. அப்புறம் 4வது எபிசோட தாண்டினதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இது சரிப்பட்டு வராது, வண்டியை வேற ரூட்ல விட்டுற வேண்டிதான் அப்படிங்கிற மாதிரி. இந்த கேரக்டர் என்ன பேக் ஸ்டோரி தெரியுமா, இந்த கேரக்டரோட பேக் ஸ்டோரி என்ன தெரியுமா, இவங்களுக்கு லைஃப்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா, ஹீரோக்கு வந்து எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா, அவருக்கு ஏன் கண்ணு தெரியல தெரியுமா, அவர் கண்ணுக்கு வேற ஏதோ தெரியுது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ள எல்லாம் போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு இன்னொரு தொடர்பை ஏற்படுத்தி விட்டுருவோம், அப்ப ஜாலியா இருக்கட்டும் ஹீரோ அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் வந்து என்னென்னமோ பண்ண மாதிரி அதுல ஒரு 3-4 எபிசோடு வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அதை விட்டுவிட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் பேக் ஆன் ட்ராக் வந்து ஓகே எல்லாரும் மறந்துப்பாங்க கதையை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள திரும்ப கூட்டு வந்து அதுக்கப்புறம் 7-8-9 கொஞ்சம் முடிக்கிறத ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா போய் கிருப்பியாக முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து இந்த வெப்சீரிஸாக பண்ண ரிசர்ச் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை வந்து பூச்சிங்களை பற்றி நிறைய வந்து டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பாங்க. அந்த கூடு கட்டுறதெல்லாம் எப்படி கட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே வந்து விலங்குகள்லாம் வந்தால் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து மலைவாழ் மக்களோட குறியீடு, அவங்கெல்லாம் வந்து எப்படி மெடிசன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வனரட்சி அப்படின்னு சொன்னோன்னா அந்த தேவதைகள் உபதேவதைகள் அப்படின்னு அவங்க கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயிலிங் எல்லாம் நிறைய பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த கதையில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஏதாவது ஒரு க்ளூ இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொலை வந்துருச்சுன்னா அடுத்து இதை நோக்கி தான் இதை பேஸ் பண்ணி தான் அது நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஐடியா வரும். இல்லைன்னா போஸ்ட்மார்ட்டத்தில் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி கழட்டிடுவாங்க. இந்த கதையில மட்டும்தான் அந்த மாதிரி எந்த வெங்காயமே வராது. அதனால தான் டைரக்டருக்கு 3 எபிசோடுக்கு அப்புறம் எப்படி கொண்டு போகிறோன்னு தெரியாமல் வேற எங்கேயோ ட்ராக்ல எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் வந்து எல்லாத்தையும் கோரிலேட் பண்ணி எல்லா காய்ச்சியும் இணைச்சிருவோம் அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் ஹீரோ ஈஸியாக கண்டுபிடிக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. எப்படி எல்லாத்துக்கும் தெரியும் ஹீரோ கண்டுபிடித்தான் போகிறாருன்னு, அது எப்படிங்கிறதா எங்கள் மேட்டராக இருந்திருக்கும். இதில் வந்து அந்த மேட்ரு வந்து ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இதில் நடித்தது நவீன் சந்திரா வந்து நல்லாவே பண்ணியிருந்தாரு. அவருக்கு வந்து இதில் ஒரு டிஃபெக்ட் எல்லாம் இருக்கும், அந்த டிஃபெக்டோட வந்து அந்த வெப்சீரிஸ் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாமே வந்து அந்த டீட்டெயிலிங் கொடுத்தது, அந்த அதுக்கு அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸு அதெல்லாமே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். சொன்னீங்கன்னாக்கு வந்து பெருசாக பெர்ஃபார்மன்ஸு வந்து இல்லை, அங்கிட்ட இம்பார்ட்டன்ட் சீன்ஸ்ல எல்லாம் வந்து கொஞ்சம் தலையை கட்டிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபாரஸ்டர் வர்றவர், அப்புறம் ஃபாரஸ்ட் கார்டாக அந்த 2 பேர் வருவாங்க. அவங்க 2 பேருமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம்.
மைண்ட் கோபி ஒரு 2 சீன் கூட்டு வந்து பேஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மைண்ட் கோபி கூட்டு வந்தாங்கன்னு தெரியல. வேற யாராவது சின்ன நீங்களே கூட்டு நடிக்க வச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த வனரட்சியை வச்சு பயமுறுத்துற சீன்ஸு அப்படின்னு வந்து கொஞ்சம் ஹாரர் ஜேர்னரில் போகும். அதெல்லாமே வந்து நல்லா பயமுறுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். டெக்னிக்கலாக வந்து இந்த வெப்சீரிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே பச்சை பசேல்னு தான் இருக்கும். நீங்கள் 1, 2 சீன்லாம் வந்து வேறு ஏதாவது கலரையே பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வந்து எப்படி திரும்பினாலும் கேமராவை அங்கிட்டு செடி முளைச்சிருக்கும், மரம் முளைச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி காருக்குள்ளே தான் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் 2, 3 பாட்டு வச்சுருக்காங்க. அது வந்து ஓகே தான். அது சீரிஸில் பாட்டெலாம் யார் கேட்க போகிறா? அது பார்க்கல ஸ்கிப் பண்ணி ஓட்டிடுவீங்க. அதுக்கப்புறம் மியூசிக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் ஹாரருக்கு பயமுறுத்துற அளவுக்கு எல்லாம் தேவையானதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் வந்து இந்த வெப் சீரிஸ் வந்து பார்த்துக்கிட்டோம்னா நல்லா ஆரம்பிக்கிற ஒரு 3-4 எபிசோடு, மல்லாக்கப்படுத்துங்கிற ஒரு 3 எபிசோடு, அதுக்கப்புறம் கிரிப்பிங்காக முடிச்ச 4 எபிசோடு அப்படின்னு சொல்லி சேர்ந்ததான் இந்த இன்ஸ்பெக்டர் ரேசி. இந்த வெப் சீரிஸ்க்கு என்னோட ரேட்டிங் வந்து 6.5 out of 10. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.